பாக்குறேன். அடேப்பா, என்ன ஆச்சு? ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி சிரிக்கிறேன். சுந்தரி, நீதான் அது? என்னம்மா ஆச்சு? இப்படி நாணி கோணி வெக்கப்படுறியே? டேய் நில்லுடா. இல்லம்மா, அர்ஜென்ட்டா போணும். இருடா, சொல்றது கேளு. வா, இங்க வா. போய் திவ்யாவை கூட்டிட்டு வா போ. நான் உங்க 2 பேரையும் வச்சு பேசணும். வா, சொல்றது கேளு. அம்மா, கூப்பிடுறேல, போ. போய் திவ்யாவை கூட்டிட்டு வா. என்னம்மா ஆச்சு? என்னாச்சு? வரட்டும். உங்க பேரனும் பேத்தி வந்ததுக்கு அப்புறம் என்ன நீங்களே கேளுங்க. அவன் என்னம்மா தப்பு பண்ணா? தப்பெல்லாம் ஒண்ணும் பண்ணல. நல்லது பண்ணிட்டு தான் இப்படி வெக்கப்பட்டுட்டு நிக்கிறான். எங்கப்பா அம்மா, அவன்? அவ வெக்கப்பட்டு குளிக்க போயிட்டா. ஐயோ, இதுல வெக்கப்பட என்னப்பா இருக்கு? பொண்டாட்டி கால புருஷன் புடிச்சு விடுறதுல என்ன தப்பு இருக்கு? இதுக்கு நீங்க வெக்கப்படக்கூடாது. இது பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? நிஜமாப்பா, இன்னைக்கு எத்தனை பேர் இப்படி பொறுப்பா இருக்காங்க? பொண்டாட்டி முழுகாம இருந்தாலும் எனக்கு என்னன்னு கண்டுக்காம போற புருஷனுக்கு தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நீ எவ்வளவு பொறுப்பா காலையிலயும் சாயங்காலமும் திவ்யாவை கூட்டிட்டு போய் நடக்க வைக்கிற. வேலை வேலைக்கு மருந்து கொடுத்து நல்லபடியா பாத்துக்கிற. உண்மையாவே நீ உன் பொண்டாட்டி காலை அமைக்க விட்டதை பார்த்ததும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? அப்படியே உங்க அப்பா ஞாபகம் வந்துடுச்சு. எனக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னா கூட அவரால் தாங்கிக்க முடியாது. அப்பெல்லாம் நம்ம கடை ரொம்ப சின்ன கடை. நாளெல்லாம் மனுஷன் கடையில நின்னுட்டு வந்து என் காலை அமைக்க விட்டுட்டு இருப்பாரு. மூணு பிள்ளைங்களை பெத்த எனக்கு சிரமமாவே தெரியலப்பா. ஏன்னா உங்க அப்பா என்ன அப்படி பாத்துக்கிட்டாரு, ஒன்ன மாதிரியே. ஆனா உன்னை விட ஒரு படி மேல எனக்கு கால் வலிக்க கூடாதுங்கிறதுக்காக கதையெல்லாம் சொல்லி காலை பிடிச்சு விடுவாரு. நேரம் போறதே தெரியாது. 12 மணி ஆயிடும். திடீர்னு முழிப்ப வந்து, ஐயோ என்னங்க நீங்க இன்னும் காலை பிடிச்சு விட்டுட்டு இருக்கீங்கன்னு கேப்ப. இந்த குடும்பத்தையே உன் தலையில தூக்கி வச்சிட்டு இருக்கியே, அதை தாங்கிட்டு இருக்கிறது இந்த கால் தானே. அந்த காலை நான் அமைக்க விடாம வேற யார் அமைக்க விடுவாங்கன்னு சொல்லுவாரு. பதறி போய் நானும் அவர் காலை அமைக்க விடுறேன்னு சொல்லுவேன். விடவே மாட்டாரு. இத்தனை வருஷத்துல என் அத்தை முன்னால அவங்க பையன் என் காலை அமைக்க விட்டத என்னைக்குதான் நான் வெளியில சொல்றேன். அடி போடி கூறு கட்டவள, இதுக்கு தான் இவ்வளவு நேரம் வெக்கப்பட்டையாக்கும். இதாவது பரவாயில்ல, உன் புருஷன் கர்ப்ப காலத்துல தான் கால் அமைக்க விட்டான். என் புருஷன்லாம் எனக்கு கால் அமைக்க விட்டதுனாலதானே நான் கர்ப்பமே ஆனே. என்ன பாட்டி? ஆமா சுந்தரி, கூறுகிட்ட மனுஷன் ராத்திரி பகலுன்னு பார்க்காம என் காலாமிக்க விடுவாரு. எனக்கு அப்பெல்லாம் அவ்வளவு கோவமா வரும். ஆனா உன் புருஷன் மாதிரிதாம்மா என் புருஷன்னு நல்லவரு. இந்த பாவ புண்ணியம் எல்லாம் தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறை வரைக்கும் கைமாறுன்னு சொல்லுவாங்க. என் புருஷன் நல்லவரா இருந்தாரு, அதனால்தான் உனக்கு கிடைச்ச புருஷனும் நல்லவனா இருந்தான். ஏண்டா, இன்னைக்கு அடுத்த தலைமுறையில திவ்யாவுக்கு கிடைச்ச நடராஜும் நல்ல புருஷனா அமைஞ்சிருக்கா. புண்ணியம் எல்லாம் எப்படி நல்லவங்களுக்கு கைமாறுச்சோ அதே மாதிரி பாவமும் கைமாறிடுச்சு. திவ்யாவுக்கு நீ நல்ல மாமியாரா இருக்க, ஆனா உனக்கு நான் நல்ல மாமியாரா இல்லையம்மா.
என்னங்க அத்தை, இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? பேசணும் சுந்தரி, பேசணும். என் புருஷன் நல்லவரா இருந்தாரு, நீயும் நல்லவளா இருக்க, இந்த குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கு. நான் கெட்டவளா இருந்தேன், என் வயித்துல பிறந்த இன்னொரு பிள்ளை கெட்டவனா இருக்கானே. என் பாவம் அந்த தலைமுறையெல்லாம் கெட்டவங்களாக்கி ஒரு கெட்ட தலைமுறை உருவாகிறதுக்கு நான் காரணமாயிட்டேனே அம்மா, நான் காரணமாயிட்டேனே. என்னங்க அத்தை நீங்க? இங்க பாருங்க, நீங்க எந்த பாவமும் பண்ணல. எனக்கு தெரியும் நீங்க மனசார எதையும் பண்ணல. அன்னைக்கு அந்த சூழ்நிலையில அப்படி பண்ணிட்டீங்க, அவ்வளவுதான். நான் ஏதாவது சாபம் கொடுத்திருந்தா தானே அது என் குழந்தைனார் குடும்பத்தை பாதிக்கும். சத்தியமா அத்தை, என் மனசறிஞ்சு என் மனசளவுல கூட அவங்க கெட்டு போகணும்னு நான் நினைச்சதே இல்ல. எனக்கு தெரியும் சுந்தரி, நீ அப்படி ஒரு வார்த்தை என்ன பார்த்து சொல்லியிருந்தேன்னா என் பாவமெல்லாம் கரைஞ்சிருக்குமே அம்மா. ஆனா உன் நல்ல மனசு எதுவும் சொல்லலையம்மா, என் பாவமெல்லாம் அப்படியே நிக்குதேம்மா. நான் பண்ண பாவம் உன்னை அப்படியே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளணும் பாத்தியா? அந்த பாவம் தாம்மா உன் காலடியில விழுந்து என்ன சோறு தின்ன வச்சிருக்கு. அத்தை, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல அத்தை. நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? விடுங்க. இப்படி பேசி நீங்க கஷ்டப்பட்டு எங்களையும் கஷ்டப்படுத்துறீங்க அத்தை. இல்லம்மா, இல்ல. இதுக்கப்புறம் என்னால உங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது, ஒரு துளி கஷ்டம் கூட வரக்கூடாதம்மா. நான் வரவிட மாட்டேன், நான் வரவிட மாட்டேன். மாப்ள, எங்க எங்க போயிட்டு வந்த? வா. என்னாச்சு? ஒண்ணும் என்னன்னு சொல்லு. அது ஒண்ணும் என்னப்பா? இல்லம்மா, நீங்க ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அதான் இவ என்னென்ன ஃபீல் பண்ணி கேக்குறா. ஆமா, மாமியாரும் மருமகளும் சோகமா இருக்கீங்க. ஏதோ பெரிய பிரச்சனை போல இருக்கு. எப்படி கேட்கறதுன்னு தான் தயங்கிட்டு இருக்கேன். அது பெரிய பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல மதி. என்ன நட்ராஜ்? உனக்கு அடுத்த வாரம் கல்யாணம் ஆக போதில்ல, உன் கல்யாணம் முடிஞ்சதும் தயவு செஞ்சு பாபுவை உன் காலை மட்டும் அமுக்கி விட சொல்லிடாத ப்ளீஸ். என்ன மதி புரியாம பாத்துட்டு இருக்க? புரியலையா? சத்தியமா புரியல. ஐயோ, புரியவே வேணாம் உனக்கு. ஆனா தயவு செஞ்சு காலை மட்டும் அமைக்க விட சொல்றாத. அப்படி அமைக்க விட சொல்லிட்டேன்னு வையி, அவ்வளவுதான். இந்த குடும்பத்துல 2 பக்கெட் கண்ணீரை நம்ம பிடிக்கலாம். அந்த அளவுக்கு இங்க எமோஷனல் டிராமாவே நடந்து முடிஞ்சது. சும்மா இருப்பா. என்ன நீ கிண்டல் பண்ணிட்டு இருக்க? சும்மா இருக்குமா, நீங்க வர காமெடி பண்ணிட்டு. மதி, இதுல தாத்தா பாட்டி கால அமைக்க விட்ட பிளாஷ்பேக் இருக்கு பாரு, அதான் ஹைலைட். சும்மா இருடா நடராஜ், இதெல்லாம் போய் சொல்லிட்டு. என்னது பாத்தியா, பாட்டி எவ்வளவு வெக்கப்படுறாங்க பாத்தியா? அப்ப பிளாஷ்பேக் எந்த அளவுக்கு இருக்கும் பாரு. சும்மா இருப்பா, எனக்கு வெக்கமா இருக்கு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இந்த குடும்பம். இது எப்பவும் இப்படியே இருக்கணும். ஆமாமா, எல்லாம் கரெக்ட் தான். புதன்கிழமை மதிக்கு கல்யாணம் அடிச்சுன்னு வைங்க, அவ கிளம்பி போயிடுவா.
இத்தனை நாளா எனக்கு அப்புறம் திவ்யாக்கு நம்ம கதிர் தான் எல்லாமுமா இருந்தான். இப்ப அவனும் கிளம்பி போயிடுவான். அவனும் கிளம்பி போயிட்டானா இந்த வீடே வெறிச்சோடி போயிடும்ல. ஆமாப்பா, நான் என் பேர குழந்தைய விட்டுட்டு எப்படிதான் இருக்க போறேன்னு தெரியல. நீங்க எல்லாம் கூட பரவாயில்ல, அப்பப்பா ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனா நான் 24 மணி நேரமும் இவங்க கூட தான் பொழுது போக்கிட்டு இருந்தேன். எனக்கு தான் இனிமே எப்படி பொழுது போக போதோ தெரியல. நீ போதனா என் கூட இருந்துரு. மதி, நீ பேசாம இவனை எங்கே விட்டு போயிடா. ஐயோ, அது எப்படி முடியும்? என்னால முடியாது. இவனை விட்டுட்டு என்னால இருக்க முடியும்னு நினைச்சு கூட பார்க்க முடியாது. என்னால எப்படி இருக்க முடியும் நடராஜ்? ஆமாப்பா, அவளால கொஞ்ச நேரம் கூட குழந்தைய விட்டு இருக்க முடியாது. எனக்கும் அவகிட்ட குழந்தைய கேட்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா எப்படிப்பா? சரிம்மா, அப்ப நம்ம ஒண்ணு செய்வோம். பேசாம நம்ம சார் கிட்டே கேட்போம். சார், நீங்க சொல்லுங்க சார். மாப்ள, நீ சொல்றா. நீ அம்மா கூட போறியா இல்ல பாட்டி கூட இங்கே தங்கிறியா? நீ பாரு, அம்மாவை பாரு, பாட்டிய பாரு. நீ மாப்ள சொல்றா. குழந்தை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது, எப்பவுமே இருக்க முடியாது. இந்த விஷயத்துல எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. என்னடா, உனக்கு அம்மா வேண்டாமா? நீ அம்மா விட்டுட்டு இருந்துருவியா? இருந்துருவியா சொல்லு. என்ன ஆனாலும் நீ என் கூட தான் இருக்கணும். அம்மா கூட தான் இருக்கணும், சரியா? என்னப்பா? மதி, மதி, வாங்க உள்ள வாங்க. வாங்க. இன்னைக்கு எதுவும் கோர்சஸ் இல்லையே? இல்லம்மா, இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தேன். திடீர்னு குழந்தை ஞாபகம் வந்துச்சு, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். குட்டி, எதுக்கு ஆண்டி அழுகுறீங்க? பாரு, ஆண்டி இங்க பாருங்க, இங்க பாருங்க. பாரு பாரு பாரு. ஆண்டி பாரு, சாக்லேட் ஆண்டி வேணுமா? பாரு. இங்க பாருடா. சாக்லேட் கொடுக்குறேங்க. பத்தியா, உங்களுக்கு சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்கப்பா. சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆண்டி உனக்கு ஏதோ வாங்கிட்டு வந்திருக்காங்க பாரு. எவரா? என்னது? இந்தாங்க சாக்லேட். வாங்கிக்கோ. சாக்லேட் இந்த சாப்பிடுங்க. சாக்லேட் இந்த. அழக்கூடாது. இந்தாங்க சாக்லேட் இந்தாங்க. இந்த வாங்கிக்கோ. அம்மா, நீங்க தூக்கணுமா? சரி சரி. குடுமா. அழாத அழாத. சரி சரி சரி, அழக்கூடாது அழக்கூடாது. பாய், போயிட்டு வரேங்க, போயிட்டு வரேன். சரி. அங்க பாரு பாய் சொல்லு, பாய் சொல்லு. அம்மா, உள்ள கூட்டு போ. சரி சரி சரி. மா 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 ஜெயலட்சுமி, ஐயா, அம்மா எங்க? மேல இருக்காங்க. மா மா எங்கம்மா இருக்க? இங்க வாமா. ஏன்டா இப்படி அறுத்து போட்டு ஆடு மாதிரி அலறிட்டு வர? மா, எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு தெரியுமா? விஷயம் என்னன்னு கேட்டனா நீ அப்படியே ஆடி போயிடுவ. என்னடா, மதி கல்யாணம் நின்னு போச்சா இல்ல அந்த குமார் பையன் மண்டைய போட்டானா? ஓ, நீ புரியாம பேசாதம்மா. நீ பண்ண ஒரு தப்பால எல்லாமே நாசமா போச்சு. ஏய், நான் என்னோட பண்ண? பின்ன என்னம்மா, இப்பதான் வக்கீல் ஃபோன் பண்ணாரு. என்னவா, டைவர்ஸ் கேஸ் பத்தி ஏதாவது சொன்னாரா? ஐயோ, அந்த டைவர்ஸ் கர்மத்தை ஏன்டா கொடுத்தோன்னு இப்பதான் கஷ்டமா இருக்கு. என்னடா ஆச்சு? இப்ப நீ என்ன சொல்ல வர? மா, துரை மேல சொத்து கேஸ் போட்டோம்ல, அந்த கேஸ் இன்னைக்கு பெரிய வக்கீல் எடுத்து நடத்த போறானா. ஆட போட, அது சவசவன்னு இழுத்து சவு மிட்டாய் மாதிரி ஆயிடுச்சு. அந்த சொத்தெல்லாம் நம்ம கண்ணால பார்க்க முடியாது போ. ஐயோ அம்மா, அறிவிட்டத்தனமா பேசாதம்மா.
இந்த கேஸை நடத்த போறது யார் தெரியுமா? முன்னாள் ஜட்ஜு. ம் அவர் ஒரு கேஸை எடுத்துட்டாருன்னா முடிக்காம விட மாட்டாராம். ம் சுட சுட கேஸை எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. கண்டிப்பா ஜெயிச்சு கொடுத்துருவாருன்னு நம்ம வக்கீல் சொல்றாரு. ஐயோ அப்படியாடா சொல்ற? ஆமாமா, விதை போட்டது நாம, ஆனா இன்னைக்கு அதை அனுபவிக்க போறது வேற யாரோ. விடக்கூடாதுடா, சும்மா விடக்கூடாது. ஆமா, விடக்கூடாதுன்னு இப்ப சொல்லு. எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு சின்ன உறவு இருந்துச்சு, இப்ப டைவர்ஸ் கொடுக்க வச்சு அதை அனுபவிக்க விடாம பண்ணிட்டேன். டேய், டைவர்ஸ் கொடுத்தா என்னடா இப்போ? மதி கூட மறுபடியும் சேருடா. நாம கஷ்டப்பட்டு கேஸ் போட்டு சொத்தை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம். சொத்து வரப்ப நம்மள விட்டுட்டு வேற ஒருத்தன் கூட போயிடுவாளா? அவ்வளோ போராடி அந்த துறைக்கிட்ட பம்பு சட்டை போட்டு நாம ஆரம்பிச்சு வச்சா கடைசியில இந்த பாபு பையன் வந்து ஈஸியா தட்டிட்டு போயிடுவானோ? இத பாரு, அவன் மதிய கூட்டிட்டு போனாலும் சரி, இல்ல ரதியை கூட்டிட்டு போனாலும் சரி, எனக்கு அந்த பணம் வந்து ஆகணும். ஆமா, இப்ப சொல்லு. இப்ப இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு தெரியலையே. இப்ப வந்து சொல்லுடா, என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு புலம்பிக்கிட்டு. எல்லாம் வந்ததெல்லாம் ஒன்னாலதான். ஒழுங்கு மரியாதையா மதிய கூட குடுத்தனம் பண்ண வேண்டியதானே? ரோட்ல போறவ வரவா அவ இவன்னு ஒட்டு விடாம கூப்பிட்டு வச்சு கூத்தடிச்ச. அவ கோவப்பட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டா. சும்மா என்னையே குறை சொல்லாத. நீ யோகியமா நடந்துக்கிட்டியா? ரஞ்சினி வந்தா பணம் கொடுத்தா, பனிமலர் வந்தா பணம் கொடுத்தான்னு நீ பல்ல காட்டிட்டு அவளுக்கு பின்னாடி போன. ஏண்டா நீ கூப்பிட்டு வராம இருந்தா நான் ஏண்டா அவளுக்கு பின்னாடி போறேன்? எனக்கு என்ன அவளுக்கு பின்னாடி போகணும்னு ஆசையா? எல்லாத்துக்கும் நீதான்டா காரணம். எல்லாத்துக்கும் நீதான் காரணம். சரிடா, சமாதானம். டேய் சோமு, ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்கடா. நாம அம்மாவும் பிள்ளையும் ரெண்டு துணை பிரிஞ்சு போயிடக்கூடாதுடா. நான் இல்லைன்னா உனக்கு பலம் இல்ல, நீ இல்லைன்னா எனக்கு பலம் கிடையாது. நாம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தோம்னா யார வேணாலும் ஆட்டி படைக்கலாம்டா. இதோ இந்த குமார் பையன் இன்னைக்கு நம்ம காலடியில கிடக்கல. ஆமாமா, விடவே கூடாது. என்ன ஆனாலும் சரி, சொத்தும் மதியம் எனக்கு தான் வந்தாகணும். டேய், அம்மா நான் இருக்கேன்ல, நீ எதுக்குடா கவலைப்படுற? இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள நல்லதா யோசனை பண்ணி ஒரு ஐடியாவை பிடிக்கிறேன் பார். அதுக்கப்புறம் சொத்து உனக்கு தான், அந்த மதியம் உனக்கு தான். நீ கவலைப்படாம இருடா.